Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்ம மெக்கானிக்கல் ட்ராயிங்கிறது பேசிக் கான்செப்ட் பார்த்துக்கணும். அதாவது ஆஸ் அ டிசைன் இன்ஜினியராக நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு உங்களுக்கு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அண்ட் தென் நம்ம வந்து இப்போ எப்படி டயக்ராம்ஸ் வந்து ரீட் பண்ணணும்ன்றதெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் இப்போ வந்து நீங்கள் சாஃப்ட்வேரில் நாலேஜ் இருந்துச்சுனாக்கா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகும்போது வந்துட்டு உங்களுக்கு வந்து டூ டெஸ்ட்னு சொல்லிட்டு டூ டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த டூ டெஸ்ட்னாக்கா இப்போ ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராம் எப்படி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க, எப்படி ட்ரா பண்ணுறீங்க, என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி எவ்வளோ நிமிஷத்தில் ட்ரா பண்ணுறீங்க, ரீடிங்ஸ் எல்லாம் வந்து எரர் என்ன காட்டுறீங்களா, எப்படி அசியூம் பண்ணிக்கிறீங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி எண்ட் பண்ணுறீங்க, ஃபினிஷிங் பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து எல்லாம் அசியூம் பண்ணுவாங்க. அசியூம் பண்ணி நீங்கள் வந்து எப்படி பண்ணுறீங்கன்றதை வச்சு தான் டூல் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுவாங்க. அந்த டூல் டெஸ்ட் எப்படி பண்ணுறது, அந்த நம்ம வந்து இப்போ டிசைன் பண்ண பார்ட்ஸை வந்து மேனுஃபேக்சர் சென்ட் பண்ணுறது இருந்தாக்கா டைரெக்டாக வந்து அப்படியே சென்ட் பண்ணுறதுக்காக வந்து அதுக்கு வந்து சர்டன் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்குது. நம்மளுக்கு வந்து எப்படி டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு வந்து நம்ம GD&Tன்றது வந்து இண்டிகேட்டர் இருக்குது. அந்த சிம்பிள்ஸ் வந்து ரெப்ரசென்டேட் பண்ணும். அது என்னென்ன சிம்பிள்ஸ் என்ன மாதிரி இருக்குது, எப்படி மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணுறது, பார்ட்ஸ்க்கு வந்துட்டு என்ன மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி மிஷின்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து இந்த மெக்கானிக்கல் ட்ராயிங்லேருந்து கான்செப்ட் பார்த்துன்னு வந்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம ஒரு பார்ட் ஒரு எடுத்துக்கணும், அந்த பார்ட் ஒன்று எடுத்துக்கணும். அந்த பார்ட் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது, என்ன மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கிறாங்க, அதில் வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளமெல்லாம் இருக்கும், அந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்றதை டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். அந்த வகையில் நமக்கு வந்து நமக்கு வந்து ஐசிஐஜி கனெக்டிங் ராடு, பிஸ்டன்னு, அப்புறம் வந்து ஃப்ளான்ஜ் கப்ளிங்கு, அப்புறம் இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ் வந்து அதெல்லாம் நம்ம வந்து லிஸ்ட் போட்டு வந்துருக்கோம். இதில் வந்துட்டு நம்ம வந்து கப்ளிங் இதை வந்து பார்த்தாச்சு. கப்ளிங் வந்து நேற்று வீடியோவில் வந்து ஃப்ளான்ஜ் கப்ளிங்கிறது வீடியோ வந்து நம்ம பார்த்தோம். இந்த கப்ளிங்கில் வந்துட்டு இந்த வீடியோ டைமென்ஷன்ஸ் எல்லாம் ரெப்ரசென்டேட் பண்ணியிருந்தோம். GD&Tல வந்து இண்டிகேட் ஆகிருக்குது. அந்த இதில் வந்து நம்ம ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் வந்துட்டு நமக்கு வந்து இந்த பார்ட்டு வந்து என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்ன இது ஃப்ளான்ஜ் கப்ளிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்ற இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போட்டுருந்தோம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து இதில் டைமென்ஷன்ஸ் எப்படி ரீட் பண்ணி எந்த சாஃப்ட்வேர்லாம் இருந்தால் கூட எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பார்ட் இது வந்துட்டு நம்ம டோட்டலாக இப்போ நமக்கு இது வந்து 6 பார்ட் இருக்குது. நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நமக்கு ஃப்ளான்ஜிங், அந்த செகண்ட் பார்ட் வந்து பின்னு, தேர்ட் பார்ட் நட்டு, புஷ்ஷு, டேப்பரிக்கி, அப்புறம் வந்து 6th பார்ட் வந்து ஷாஃப்ட்டு. ஓகேங்களா. அந்த இந்த பார்ட் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இது வந்து டேபிள் எப்படி ட்ரா பண்ணி மேனுஃபேக்சருக்கு எப்படி அசம்பிள் பண்ணுறது கம்ப்ளீட்டாகிறது இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு நம்ம சொன்ன பார்ட் ஆல்ரெடி வந்துட்டு எனக்கு வந்து ஃப்ளான்ஜ்ன்றது இண்டிகேட்டர் இருக்குது. அண்ட் தென் ஓப்பன் ப்ராக்கெட்டில் 1 அண்ட் தென் SA அண்ட் தென் CIன்றது இருக்குது தெரியுமா. இது வந்து எது இண்டிகேட் ஆகுதுனாக்கா ஃப்ளான்ஜ்ன்றது வந்து எனக்கு இங்கே இருக்குது தெரியுமா. இது ஒன்னே ஒரு தான் பார்ட்டு. இதே மாதிரி இங்கே ஒன்று 2 கனெக்டடாக இருக்குது அன்றது இருக்குது. அண்ட் தென் இதில் வந்துட்டு CI என்றது வந்து எனக்கு கேஸ்ட் ஐரன்ன்றது இண்டிகேட் ஆகுது. அதாவது அந்த பார்ட் வந்துட்டு எனக்கு கேஸ்ட் ஐரன் வந்து எனக்கு பார்ட் பண்ணி கொடுங்கன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. பாருங்க இந்த மாதிரி ரெப்ரசென்டேட்டடாக இருக்கும். அந்த கீ இதெல்லாம் வந்துட்டு இது வந்து எதுக்கு குறிக்குதுன்றது வந்து GD&Tன்றது இண்டிகேட் பண்ணும். அந்த GD&Tன்றதை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஒரு சிம்பிள்ஸில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கோம். லைக் இங்கே பாருங்கள், இதில் இது சிம்பிள்ஸ் ஆஃப் ட்ராயிங்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து GD&T நமக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸ் என்னக்கா, கோனிக்கல், அப்புறம் வந்து சர்ஃபேஸு, அப்புறம் ரேடியஸ் எப்படி கொடுக்கணும், FCFன்னு சொல்லுவோம், ஃபியூச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமு, இந்த பார்ட் இது வந்துட்டு அப்புறம் கவுண்டர் சிங்க்கு, போருக்கு எல்லாம் வந்து என்னென்ன டைமென்ஷன்ஸ் எல்லாம் வந்து இதை வச்சு தான் நம்ம பிடிக்கும். ஒரு பார்ட்டுக்கும் போயிட்டு அதில் வந்துட்டு நம்ம இதில் கவுண்டர் போருக்கு டைமென்ஷன்ஸை வந்து நம்மளை இண்டிகேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளான்ஜ் கப்ளிங் இதெல்லாம் உங்களுக்கு வீடியோ வேணுமாச்சுனாக்கா அந்த நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன்ஸில் வந்துட்டு ஸ்டார்டிங் மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றதை வந்துட்டு பிளேலிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா வீடியோஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளான்ஜ் கப்ளிங். ஃப்ளான்ஜ் கப்ளிங்கில் வந்துட்டு உடனே ஃபஸ்ட்டு நம்ம பார்ட் வந்து நம்மளுக்கு இப்போ கப்ளிங்ன்றது இண்டிகேட் ஆயிருக்கு. அது அடுத்து டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி ரீட் பண்ணணும்ன்றதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து என்ன மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, எந்த வந்துட்டு உங்களுக்கு வந்து அது டூல்ஸ் பார்ட்ஸ் வந்துட்டு என்னென்ன பார்ட்டில் யூஸ் பண்ணணும், அந்த அது டைமென்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, எது நான் அசீவ் பண்ணிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து டைமென்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இப்போ திருப்பி எண்டு பண்ணுறான்னாக்கா வந்துட்டு அப்போ திருப்பி டிலீட் பண்ணி எனக்கு அந்த டைமென்ஷன்ஸ் கிடைக்கல, இந்த டைமென்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கூடாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ரீடிங்க்கு டைம் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஓகேங்களா. அண்ட் தென் ஃபஸ்ட்டு இப்போ வந்து எனக்கு இது பேஸ் பாயிண்ட் எனக்கு இருக்குது. பேஸில் வந்து எனக்கு என்ன இண்டிகேட்டர் இருக்குன்னு எனக்கு தட்டு இல்லை, நான் வந்துட்டு ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் தான் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இது வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட் என்ன இண்டிகேட்டர் இருக்குனாக்கா எனக்கு இது 30 mm வந்து எனக்கு விடுத்தாக இருக்குது. ஓகே, 30 mm விடுத்தாக இருக்குது. அதான் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கனாக்கா 4 Dia 12 இண்டிகேட்டாக இருக்குது. அதாவது 4 Dia என்ன இண்டிகேட்டாக இருக்குதுனாக்கா எனக்கு இங்கே வந்துட்டு எனக்கு 4 இது வந்து என்ன மாதிரி டைப் ஹோல்ன்றது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நாளைக்கு இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்களா இல்லை டிஸ்கஸ் பண்ணணும், இது என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஹோல்ன்ட்டு. ஓகேங்களா. அப்புறம் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ 4 ஆயிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் இங்கே மேலே பார்ட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேலே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஓகே, இந்த பார்ட்டு தயாரிக்கி வந்து கீ 12D10 வைட் என்று கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எனக்கு அந்த பாட்டு என்னன்னாக்கா இப்போ நான் கீ பார்ட் ட்ரா பண்ணுறதுக்கு பே கார்ட்
அந்த கீ பார்ட் நம்ம ட்ரா பண்ணுறோம்ல, அந்த கீ பார்ட்டை ட்ரா பண்ணுறது வந்துட்டு அந்த போர்ஷன்ஸில் வந்து அது ஃபிட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். அதை நம்ம வந்து கீ பார்ட் பண்ணுறதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அண்ட் தென் எனக்கு வந்துட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் அப்படியே மேலே போகிறதா இருந்தாக்கா எனக்கு வந்துட்டு இப்போ இங்கே வந்து எனக்கு 2 டயா கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து டயா வந்து 121 டயா இருக்குது, ஒன்று வந்து டயா 160 டயா இருக்குது. அண்ட் தென் இன்னர் பார்ட் இந்த சைடில் வந்துட்டு இன்னர் பார்ட் டயா வந்துட்டு எனக்கு 40 அண்ட் தென் H7 டயா 80 இருக்குது. ஓகேங்களா, இந்த டைமென்ஷன்ஸ். அந்த இந்த பார்ட்டுக்கு எனக்கு இந்த பார்ட்டுக்கு 50 mm இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, அந்த நடுவில் கேப் வந்து எனக்கு 4 mm இருக்கணும். ஓகே, அந்த நெக்ஸ்ட் நம்ம அப்படியே இன்னும் கொஞ்சம் பார்ட்டை மேலே பார்க்கறதுக்கு வந்தோம்னாக்கா இங்கே வந்துட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு டயா வந்து 28 mm இருக்குது. அந்த எனக்கு வந்து இங்கே 12 mm இண்டிகேட்டர் இருக்குது. ஓகே, இது திக்னஸ் வந்து எனக்கு 4 mm. இந்த கீ பார்ட்டில் வந்து எனக்கு கொடுத்துருக்கோம் 1:100 and then key way 12D10 weight width அண்டர் பார்ட் இண்டிகேட் ஆயிருக்கு. ஓகே, அந்த நெக்ஸ்ட் இப்போ இந்த பார்ட் இது வந்துட்டோன்னே 4 mm இது இருக்கணும். ஓகே, ஹைட் இது வந்து 16 and 26. ஓகே, இந்த பார்ட் இது வந்து பார்த்தாச்சு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து இது பார்ட்டு நான் பார்க்குறதா இருந்தேனாக்கா இது வந்து நான் எப்படி ட்ரா பண்ணுவேன்ன்றதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். இது வந்து நான் அப்படியே இதை ட்ரா பண்ணுறதுல வந்து அப்படியே ஸ்கெட்ச் போர்ஷன்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸ்கெட்ச் போர்ஷன் இண்டிகேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி இண்டிகேட் பண்ண போகிறோம்னாக்கா இதில் வந்துட்டு நம்ம இங்கே பாருங்களா, இப்போ இந்த டாப் போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை எண்டு போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்றது ஃபர்ஸ்ட் இண்டிகேட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இப்போ எனக்கு எண்டு போர்ஷனில் வந்துட்டு ஒன்று எனக்கு வந்து இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த இண்டிகேட் ஆயிருக்கு. இந்த சர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பார்ட்டை வந்துட்டு நம்ம வந்து ட்ரா பண்ணுறது வந்து எனக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்க, ஃபர்ஸ்ட் இப்போ எனக்கு வந்துட்டு இங்கே இந்த ஸ்டார்டிங் வந்து எனக்கு 160 டயா இருக்குது. ஸோ தட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ 160 டயாக்கு வந்து இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். டயா சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டோன்னே இது வந்து நான் நெக்ஸ்ட் என்னென்னு ஃபினிஷ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டோன்னே எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எக்ஸ்ட்ரூட் எவ்வளோ mm பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு வந்து பாருங்கள் பாயிண்ட்டுக்கு எனக்கு வந்து 30 mm கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நான் 30 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோன்னே எனக்கு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு வந்து இப்படி இருக்கும். ஓகே, சைடு வியூவில் வந்து எனக்கு பாயிண்ட் வந்து இப்படி இருக்கும். அந்த டாப் வியூவில் வந்துட்டு எனக்கு பாயிண்ட் இப்படி இருக்குது. ஓகேங்களா, அந்த நெக்ஸ்ட் இப்போ வந்துட்டு எனக்கு இங்கே 120 mm சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் 120 mm சர்க்கிள் கொடுத்துட்டு இது 120 mm நான் சர்க்கிள்ஸ் இங்கே இண்டிகேட் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து இந்த மிட் பாயிண்ட்டில் வச்சுக்கிறேன். மிட் பாயிண்ட்டில் வச்சுக்கிட்டு 120 mm சர்க்கிளுக்கு வந்துட்டு நான் 50 mm எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். 50 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு உடனே எனக்கு வந்து சர்க்கிள் பாயிண்ட் வந்து எனக்கு இப்படி ஆகிடுது. ஓகே, பாருங்கள் இந்த வியூஸ் வந்து எனக்கு கிடச்சி 50 mm பண்ணிட்டேன். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ எனக்கு இந்த போர்ஷன்ஸில் வந்து எனக்கு கர்வ்டு இருக்குது தெரியுமா, அது ஃபில்லட்டட் வேல்யூ வந்துட்டு நான் வந்து 5 mm வந்து எனக்கு இண்டிகேட் ஆகிருக்குது. ஓகே, அந்த ஃபில்லட்டட் வேல்யூ வந்து நான் 5 mm இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த போர்ஷனில் வச்சு நீங்கள் இந்த கர்வ் இந்த ஃபில்லட் பண்ணிட்ட உடனே இந்த கர்வ் போர்ஷன் வந்து இண்டிகேட் ஆகிடுது. நெக்ஸ்ட் பாயிண்ட்டை நான் வந்து பார்க்க போகிறது வந்துட்டு நம்மளுக்கு இங்கே இப்போ வந்து நம்ம இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்து இப்போ நம்ம ட்ரா பண்ணிட்டோம் இல்லையா. அந்த நேற்று இப்போ நம்மளுக்கு வந்துட்டோன்னே இங்கே 26 நம்மளுக்கு வந்து இப்போ டயர் 30க்கு ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு வந்து 26க்கு ஒரு லைன் நான் ஒன்று இப்போ ட்ரா பண்ணி இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் எனக்கு இண்டிகேட் பண்ணிக்கிறேன். இந்த கட் போர்ஷன்ஸ் வந்து நான் வந்து ஃபில்லட் தான் வந்து இப்படி வந்து இந்த கர்வ் போர்ஷன்ஸ் வந்து நான் இது இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இந்த மிட் பாயிண்ட்ல எனக்கு வந்து ஒரு ஹோல் இருக்குது. அந்த மிட் பாயிண்ட் ஹோல் வந்துட்டு எனக்கு எது இண்டிகேட் ஆகும் இந்த பாயிண்ட்ல வந்துட்டு இருக்கு. அந்த பாயிண்ட் வந்து எனக்கு டயர் 28 இருக்கணும். அந்த டயர் 28 இருக்குது. அது எக்ஸ்ட்ரூட் வந்து 26 mm வந்து இண்டிகேட் ஆகிருக்குது. அதாவது எனக்கு இங்கே ஓவரால் எனக்கு வந்து 30 mm இண்டிகேட்டிங் இருக்குது. 30 mm அது 26 mmனாக்கா எனக்கு ஸோ தட் எனக்கு வந்து 4 mm எனக்கு வந்து அது இங்கே வந்து பார்ட்டுக்கு வந்து எனக்கு மைனஸ் ஆகுது. சரிங்களா, அதனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா எனக்கு இந்த போர்ஷன்ஸை வச்சு நான் 4 கொடுக்குறது வந்து இந்த எக்ஸ்ட்ரூட்டில் வச்சு இந்த பாயிண்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் 28க்கு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். அதாவது இந்த பார்ட்டில் வந்துட்டு இப்போ வச்சு நான் 28க்கு ஒரு டயாக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அது வந்து நான் 26க்கு ஒரு கட் போர்ஷனை வந்து நான் அதை பண்ண போகிறேன்ப்பா. எனக்கு பார்ட்டு வந்து இண்டிகேட் ஆகும். இது 3 mm மட்டும் எனக்கு நோல் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த பார்ட்டை பார்த்துட்டோம்னா நெக்ஸ்ட் டவுன் போர்ஷன்ஸில் வந்துட்டோம்னாக்கா இந்த டவுன் போர்ஷன்ஸில் வந்த உடனே இது வந்து எனக்கு திக்னஸ் வந்து ஃபில்லட்டட் வந்து எனக்கு பார்ட் இருக்குது தெரியுமா. இதில் வந்துட்டு எனக்கு வந்து கட்டட் போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா. ஹேச்சிங் நம்ம வருமோ அங்கே வந்து மெட்டீரியல் இருக்குன்றதை வந்து தான் நம்ம வந்து ஹேச்சிங் பாயிண்ட்ல வந்து காமிக்க போகிறோம். ஆனால் ஹேச்சிங் இல்லாததை வந்துட்டு எனக்கு அது பிளாங்காக இருக்குது. அந்த இது இன்னும் மெட்டீரியல் ஃபில் ஆகலன்றதுல இது இண்டிகேட் ஆகுது. ஓகே, அண்ட் தென் இப்போ இந்த பார்ட் இது வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சம் பேசிக் டிராயிங் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் இது வந்து இப்படி பண்ணி முடிச்சிட்டோம். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக வந்து இந்த பார்ட் இது வந்து நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, அண்ட் தென் நம்மளுக்கு வந்து AutoCAD வந்துட்டு நம்ம வந்து பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த AutoCAD 2021 பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து டூல்ஸ் டயக்ராம்ஸ் வந்துட்டு நம்ம வந்து கண்ட்ரோல் கீஸ், ஃபங்க்ஷன் கீஸ், ஷார்ட்கட் கீஸ், அப்புறம் வந்து 3D மாடல் எப்படி பண்ணுறது, 2D மாடல் எப்படி பண்ணுறது, லே அவுட் எப்படி ட்ரா பண்ணுறது, டிராஃப்டிங் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் போட்டிருக்கிறோம். மறக்காதவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. AutoCAD 2025 பிளேலிஸ்ட் தான் மேலே நம்ம வந்து நாளைக்கு டயக்ராமில் வந்து மிச்சம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, until then this is signing off சந்தோஷ் பி CAD NEST RR நகர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.